You deserve the glory, Lord. You deserve all honor and praise. The elders sang your praises. கிரீடங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து தங்கள் கிரீடங்களை உமக்கு முன்பாக வைத்து சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் பாத்திரராய் இருக்கிறேன் என்று சொல்லி உம்மை துதித்தாங்க. பாத்திர வெளிப்படுத்தல் விசேஷத்துல தூபமாக சென்றது. Lift up the incense, Lord. Accept our incense. Our life is the incense, Lord. We can offer what we can offer unto you. Oh, எங்கள் ஜீவனதான் எங்கள் வாழ்க்கை தான் சுகந்த வாசனையா இருக்கிறது. உங்களுக்கு முன்னாடி நறுமணமாக இருக்கிறது. எந்த சென்ட்டும் கொடுக்காத நறுமணம். எவ்வளோ சென்ட் அடித்தாலும் அந்த நறுமணத்தை கொடுக்காத ஒரு நறுமணம். தூபம் போல் என் ஜெபங்கள், தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. நாளை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. ஒவ்வொரு வீடுகளிலும் ஜெப தூபங்கள் ஏறெடுக்கப்படட்டும். நானிலே இடைவிடாமல் ஆராதித்த தேவன், இடைவிடாமல் ஆராதனை தூபங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் ஏறெடுக்கப்படட்டும். என்னை சிருஷ்டித்தீங்களே ஆண்டவரே, உண்டாக்கினவைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை மீட்டு கொண்டீங்களே இந்த பூமியில, எங்களை உமக்கு முன்பதாக ஆண்டவரே உடைய ரத்தத்தினால கழுவி எங்களிடத்துல அன்பு கூர்ந்தீங்களே. எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக உமக்கு முன்பதாக நீங்க எங்களை வைத்திருக்கிறதற்காக நன்றி. சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரை நாம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். சிங்காசனத்துல வீற்றிருக்கிற கர்த்தாதி கர்த்தாவை, ராஜாதி ராஜாவை நம்ம பார்ப்போம். அன்றைக்கு 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் தங்கள் கிரீடங்களை கழற்றி வைத்து அவருக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து தொழுது கொண்டார்கள். இன்றைய காலையில கர்த்தர் அந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். தொழுது கொள்ளுவது, தொழுது கொள்ளுவது கனத்துக்கு, மகிமைக்கு, வல்லமைக்கு, ஐஸ்வர்யத்துக்கு பாத்திர, ஞானத்தையும் வல்லமையும் உடையவர், எல்லா ஐஸ்வர்யத்தையும் உடையவர். ஆண்டவரே, நீங்க எங்களை சிருஷ்டித்தீங்களேப்பா, எங்களை உண்டாக்கினதுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா என்று சொல்லி உள்ளந்திறந்து மனதார துதிப்போமா. மனதார துதியுங்கள். சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரை பார்த்து பரிசுத்த 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 பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் துதி வருகிறதா? அன்றைக்கு 1000-10,000 தூதர்கள் சேர்ந்து கொண்டாங்க 24 மூப்பர்களோடு. யோவான் அந்த காட்சியை தான் காண்கிறார். சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரை பார்த்து, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை பார்த்து, எல்லாரும் தூதர்களோடு, தூதர்கள் சூழ்ந்து 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள் தங்கள் கிரீடங்களை கழற்றி வைத்து கனம் மகிமைக்கு பாத்திரர, ஒருவராய் சாவாமை உள்ளவரை, ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறவரை அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் கண்டார். உங்களுடைய கண்கள் பரிசுத்தரை காணட்டும். ஏசா அன்றைக்கு ராஜாவாகிய உம்மை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி ஏசாயா 6 நம்ம வாசிக்கிறோம். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை அவருடைய கண்கள் கண்டது. அப்பொழுது ஐயோ, நான் அதமானேன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளில் உள்ள மனுஷர்கள் நடுவிலே நான் வாசமாய் இருக்கிறவன்.
அப்பா, ஒரு அக்கினி தழல் என்னை தொட வேண்டும் என்று சொல்லி அந்த ஏசாயா தீர்க்கதரிசி கேட்டார் அல்லவா? உயரம் உன்னதமானவரை பாருங்க, பாருங்க. எல்லாரிலும் சிறந்தவர், எல்லாருக்கும் மேலானவர், எல்லாருக்கும் மேலானவர். சிங்காசனம் எதை குறிக்கிறது? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எதற்கும் ஒப்பனை கிடையாது. அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவருமாய் இருக்கிறார். இதோ மேங்களுடனே வருகிறார். அவரை குத்தின கண்கள் யாவும் அவரை காணும். அவர் சீக்கிரமாக நான் மறுத்தேன், இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி, அவர் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி போனவர். வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு தீர்க்க தரிசன புஸ்தகமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசன வசனங்களை நம்ம வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் நம்ம வாசிக்க வேண்டும். அவங்க தான் பாக்கியசாலி, அவங்க தான் பாக்கியசாலி. வெளிப்படுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டவைகள் அல்ல. உங்களுடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டவைகளாக இருக்கலாம், ஆனால் புரிந்து கொள்ளும் விதத்தில் கட்டாயம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு சொன்னபடியினால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை இன்றைக்கு அதிலிருந்தே வார்த்தையை கொடுத்தார். உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தினே கமையா. எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடித்தவரே, செய்து முடித்தவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. பாடல் மேல கவனம் இல்ல, இந்த ஆவியானவர் மேல கவனம். அவர் உங்க அருகில இப்ப பிரசன்னமாய் கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் வாக்கு கொடுங்காத பெருமூச்சோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில உங்க அருகில அவர் பிரசன்னமாய் கொண்டிருக்கிறார். கேளுங்க, ஒவ்வொருவரும் ஆவியானவரே உங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க, உங்களை எனக்கு தனிப்பட்ட ரீதியில இந்த வேலையில வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்துங்க. எண்ணில் அடங்கா நன்மைகளை செய்பவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே,
எங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினவரே, எங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறவரே, எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், உயிர்ப்பித்து கொண்டு இருக்கிறேன். எங்களுக்குள்ள ஒவ்வொரு பகுதிக்குள்ளாக உங்கள் ஜீவன் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக நன்றி. ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளாக அந்த கிறிஸ்துவின் ஜீவன், அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்குள்ளாக ஊடுருவி பாய்வதாக, ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளாக, ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளாக, ஒவ்வொரு இரத்த நாளங்கள், ஒவ்வொரு செல்களுக்குள்ளாக அந்த ஜீவன், கிறிஸ்துவே என் ஜீவன் என்ற வார்த்தையின்படி ஜீவனாய எங்க கிறிஸ்து எங்க சரீரத்தின் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளேயும் எங்க ஆத்மாவுக்குள்ளாக இப்ப ஊடுருவி பாய்வீராக. எங்கெல்லாம் ஜீவனற்ற நிலையில அல்லது ஜீவன் குறைந்த நிலையில் காணப்படுகிறதோ ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளேயோ இப்ப ஜீவன் இறங்குவதாக. நோய்க்கான அறிகுறிகள் பட்டு போவதாக, வேர் முதலாய் பட்டு போவதாக, வேர் முதலாய் பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில். ஓ பாவத்தின் வேர் இப்ப இயேசுவின் நாமத்தில் பிடுங்கப்படுவதாக. மீண்டும் 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 அந்த காரியத்துல ஒரு விழுகிற நிலைமை இப்ப இயேசுவின் நாமத்துல, ஓ இயேசுவின் நாமத்துல ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால அந்த பாவத்தின் வேர் இப்ப பட்டு போவதாக. மனதில் காணப்படுகிற அந்த ஸ்ட்ராங்கோல், அந்த அரண்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். எங்க சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறோம். அந்த ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள்ள வருவதாக. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. அப்படியே வார்த்தைக்கு நேராக வார்த்தையை தியானிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். அதற்குள்ளாக மறைந்திருக்கிற வெளிப்பாடுகளை அல்லது தேவன் வச்சிருக்கிற மன்னாவை நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். 6 நாளைக்கு பின்பு, 6 நாளைக்கு பின்பு என்ன வரும்? 7ஆம் நாள். சரியா? 6 நாளைக்கு அப்புறம் 7ஆம் நாள். 7ஆம் நாள் என்ன நடந்தது? ஆதியாமத்தில் ஓய்ந்து இருந்தார் என்று வேதம் சொல்லுது. அப்போ 6 நாளைக்கு பின்பு அந்த ஓய்ந்திருக்கிற, ஏன்னா இதை குறித்து நம்ம தெளிவாக இருக்கணும். தேவனுக்கென்று கொடுக்கிற ஒரு நாள், தேவனுக்கென்று கொடுக்கிற நாள். ஏன்னா நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்துட்டு போயிடுறோம். ஆனால் தேவனுக்கென்று, தேவன் 7th டேலெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதை கைக்கொள்வாங்க. அன்னைக்கு அவங்க கணக்கின்படி சனிக்கிழமை. ஆனால் சனிக்கிழமை பரீட்சை இருந்தாலும் எழுத போக மாட்டாங்க. அப்படி அந்த நாளை முக்கியத்துவப்படுத்துவாங்க. ஆனால் இப்போ நம்ம நாளை முக்கியத்துவப்படுத்தலை. ஏன்னா நாளை காட்டிலும் பெரியவன் நமக்குள்ளே இருக்கார். சரியா? நான் அதை ஏன் சொல்ல வரேன்னா, தேவனுக்குரிய நாள் அப்படின்னு அந்த ஒரு நாளை தேவன் நியமித்தார். சரியா? 6 நாள் ஃபுல்லாக என்ன தேவன் பல்வேறு காரியங்களை படைத்தார். என்னென்ன படித்தார் மனப்பாடமாக தெரியுமா? முதல் நாள் என்ன படித்தார்? ஆதியாகமம் 1 கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படி சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் வசனம் படிக்க வேண்டாம். முதல் நாளில் என்ன படித்தார்? வெளிச்சத்தை படித்தார். அடுத்து என்ன சொன்னார்? வெளிச்சமும் இருளும் பிரிந்திருக்க கடவுள். வெளிச்சத்துக்கு என்ன சொன்னார்? பகல்
இருளுக்கு இரவு என்று சொன்னார். அப்போ ஒன்று சுடர்கள் வேற, வெளிச்சம் வேற. சரியா? வெளிச்சத்தை படைத்தார். ஆனால் இந்த இடத்துல சுடர்கள், சூரியன், சந்திரன், மற்ற நட்சத்திரங்களை படைத்தார். சரியா? அப்போ அதெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இயற்கையான ஒரு வெளிச்சம் இருக்கு. சரியா? வெளிச்சம் இருக்கு. அது ஒரு பக்கம். அந்த வெளிச்சத்தை பார்த்துருக்கீங்களா? சில நேரங்களில் காலையில் சூரியனை உதிக்காது, ஆனால் வெளிச்சமாக இருக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் சூரியன், சந்திரன் இருக்காது, ஆனால் வெளிச்சம் இருக்கும். அது 6ஆம் நாள் மனுஷனாக படைத்தார். 6 நாளே மனிதனுடைய எண் சொல்லுவாங்க. சரியா? 6 மனிதனை ஆண்டவர் படைத்தார். 6 நாள் படித்து விட்டு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இதை புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு ரெஸ்ட் தேவையா, ஓய்வு தேவையா? தேவனுக்கு தேவை இல்லை. அவர் படைத்து களைத்து போய்விட்டாரா? இல்லை. அது எதை அந்த இடத்துல சொல்லுகிறதா? தன் கிரியையை விட்டு ஓய்ந்திருந்தார். அப்போ அவர் செய்த அந்த 6 நாள் செய்த வேலைகளை முடித்து ஓய்ந்திருந்தார். அந்த வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். களைப்புனால இல்லை. சரியா? அந்த நாளை என்ன பண்ணாரு? 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 2-3. அதை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். அல்லது பிரத்யேகமாக அந்த நாளை முக்கியப்படுத்தினார். அது எதற்காக என்றால் தன் கிரியை விட்டு ஓய்ந்திருந்தார். அதே போல் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். சரியா? இது பழைய ஏற்பாடு. சரியா? சிருஷ்டிப்பு. அதே போல் புதிய ஏற்பாடில் இயேசு சிலுவையில் முடித்து விட்டார். சரியா? கடைசி என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். எல்லாம் முடிந்தது. அப்போ எல்லாம் முடிந்ததுன்னா அது என்ன, எதை குறிப்பிடுகிறார் என்று நம்ம பார்க்கும்போது, மனிதன் எந்த நோக்கத்துக்காக படைத்தாரோ அந்த நோக்கத்திலிருந்து வழி விலகி அவன் போனான். அதை திரும்ப ரெஸ்டோர் அல்லது திரும்ப மீட்டு எடுக்க, ஆங்கிலத்தில் ரிடம்ஷன் சொல்லுவாங்க, மீட்டெடுப்பதற்காக அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். சரியா? அப்போ அந்த ரிடம்ஷன், மீட்பு என்பது ஒரு பெரிய விஷயம். அதனுடைய முக்கியமான ஒரு காரணம் வெளிப்படுத்தல் இருக்குது. நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ஆளுகை செய்யும்படிக்கு. வெளிப்படுத்தல் 5:10 நினைக்கிறேன். பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். இது ஆண்டவரோடு அரசாளுகிற ஒரு காரியமாக இருந்தாலும் இன்றும் அந்த அரசாட்சி நாம் செய்கிறோம். இதை இப்படி புரிந்து கொள்ளுங்க. இயேசுட்ட பிலாத்து கேட்டார். என்ன கேட்டார்? நீ ராஜாவா கேட்டார். ஆமாம், நான் ராஜா அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னொன்று சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு சொன்னார். சரியா? நிறைய முறை அவரை ராஜாவாக்கும்படி அவங்க முயற்சி பண்ணாங்க, மக்கள் முயற்சி பண்ணாங்க. ஏனென்றால் இயேசு வந்த காலத்தில் அவங்க யாருக்கு அடியில் இருந்தாங்க? ரோமர்களுக்கு அடியில் இருந்தாங்க, யூதர்கள். சரியா? ரோமர்கள் அவங்க அரசாட்சி பண்ணாங்க. அவங்ககிட்ட இருந்து வெளியே கொண்டு வரணும் என்ற முயற்சியில் இயேசு பிரபலமான படினால, சரியா, அவரை ராஜாவா ஆக்குனா நம்மளை இவர்கிட்ட இருந்து அல்லது இந்த ரோமர் அரசாட்சியிலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சி எடுப்பார்கள் என்று சொல்லி என்ன பண்ணாங்க? அவரை ராஜாவாக்கும்படி வகை தேடினார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனால் அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல, அல்லது காணக்கூடிய ராஜ்யம் அல்ல. ஏன்னா அவர் பிறக்கும் போதே ராஜா தான். ஆனால் அரண்மனையில் பிறக்கலை, மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். ஆனால் ராஜா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்போ இந்த ராஜா வருது.
அப்போ எதை குறிக்குது அவர் ராஜானா என்ற இந்த காரியம்? ஆவியின் மண்டலத்தில் ஒன்று பரலோகத்தில் ராஜா, இன்னொன்று கடைசியில் சொல்லியிருக்கார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:5 வாசிங்க. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. இப்போ புரியுதா? அந்த ராஜான்னு சொல்கிறாங்களே, அது பின்னாடி என்ன? பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. காணக்கூடிய ராஜ்யங்கள் இருக்கே, சரியா? காணக்கூடிய ராஜாக்கள், மந்திரிமார்கள், பிரதம மந்திரிகள், அவங்கள இயக்குகிறது பின்னாடி உள்ள ஒரு சக்தி, சரியா? ஒன்று இருளின் சக்தி ஒரு பக்கம் இருக்குது, இன்னொன்று எல்லாரையும் ஆளுகை செய்கிறவர் ஒருவர் இருக்கார், சரியா? அவர் ஒருவர், அதான் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி என்று அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கும் என்ன சம்மந்தம்? நானே வாழ்க்கையில் என் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது, ராஜா அது இதுவும் பேசுகிறாரே அப்படின்னு. ஏன்னா நம்மையும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக நியமித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அது எப்படி செயல்படும்? ராஜாக்கள் என்றைக்குமே எப்படி சண்டை போட்டு தான் தங்களுடைய எல்லையை பெருக்குவாங்க. அது தானாக நடக்காது. ஒருவேளை அவங்க எல்லை ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்தால் அவங்க எல்லையை பெருக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? அண்டை நாட்டோட யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்து அதை ஆக்கிரமிப்பாங்க. வேதத்தில் நிறைய அந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குது, சரியா? அதே போல தான் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளுக்கு போராட்டம் இருக்குது, ஒரு யுத்தம் இருக்குது, டெய்லி, சரியா? அப்போ அது எதன் அடிப்படையில் நான் செயல்படுகிறேன்? என்னுடைய பக்தியின் அடிப்படையிலையா? இல்லை. என்னுடைய பலத்தின் அடிப்படையிலையா? இல்லை. இயேசு ராஜாவின் ராஜ்யத்தின் அடிப்படையில் நான் செயல்படுகிறேன். அப்போ உலகத்தில் 2 ராஜ்யம் தான் இருக்குது. ஒன்று இருளின் ராஜ்யம், வெளிச்சத்தின் அல்லது ஒளியின் ராஜ்யம். நம்ம ஒளியின் ராஜ்யத்துடைய பிள்ளைகள். அப்போ இருளின் கிரியைகளை நான் நேராக போய் சண்டை போடுறதில்ல. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லியிருக்கு, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அப்படின்னு சொல்லிடுச்சு, சரியா? அப்போ துரைத்தனங்கள், அதிகாரங்கள் இதெல்லாம் ஒரு லெவல் மாதிரி. எப்படின்னா, நம்ம தேசத்தில் மேலே யார் இருக்கார்? மோடிஜி இருக்கார், சரியா? அவர் கீழே நிறைய மந்திரிமார்கள் இருக்காங்க. அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, சரியா? மாநில கவர்மெண்ட்டில் அங்கே முதல்வர் இருக்கார், அவர் கீழே. அதே மாதிரி இங்கே லோக்கலில் பார்த்தா எம்எல்ஏ இருப்பாங்க, கவுன்சிலர் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லைக்குள்ளே தான் அதிகாரம் இருக்கும், அதுக்கு மேலே அவங்களால செயல்பட முடியாது, சரியா? அப்போ அதே போல் துரைத்தனங்கள், அதிகாரங்கள்லாம் ஒவ்வொரு நிலையில் காணப்படுகிற ஒரு பொல்லாத ஆவிகள். அது மனுஷனை கட்டுப்படுத்தும். இப்போ இங்கே இருக்கிற ஒரு தெரு பேரே வைத்து கொள்ளலாம். அந்த தெருவுக்குன்னு என்ன இருக்கும்? ஒரு பொல்லாத ஆவிகள் இருக்கும். அதுக்குன்னு அந்த தெருவில் இருக்கிற காரியங்களில் பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கு, வியாதியை கொண்டு வர்றதுக்கு, தீமையை கொண்டு வர்றதுக்கு. அப்போ அந்த தெருவில் நான் தேவனுடைய வெளிச்சத்தை கொண்டு போகணும்னா எங்கே யுத்தம் பண்ணணும்? பின்னாடி பண்ணணும். ஆவின் மண்டலத்தில் அந்த தெருவில் காணப்படுகிற மனுஷனுடைய மனக்கண்களை கூடாக்குகிற அல்லது தீமையை செய்கிற பொல்லாத ஆவிகளில் நான் என்ன ஜபம் பண்ணி ஆண்டவர் காண்பிக்கிற விதமாக ஜபம் பண்ணி போராடி நான் ஜெயத்தை எடுக்கும்போது அந்த தெருவில் சமாதானம் இருக்கும். மக்கள் ஈஸியாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. வித்தியாசம் இருக்கும், சரியா? ஆனால் இது ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லை. திரும்ப சொல்கிறேன், ஒரு நாள் நடக்கிற விஷயம். நான் எதற்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் ராஜாக்கள், சரியா? நம்ம கவுன்சிலர் பதவி தான் இல்லை, இந்த பதவியில் ஒழுங்காக செயல்படலாம், சரியா? இதை புரிந்து கொள்ளுங்க. அப்போ இது
நீங்கள் ஏன்னா இது எதை வைத்து நான் செயல்படுகிறேன்? இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் எல்லா வல்லமையும் இருக்குது, எல்லா அதிகாரமும் இருக்குது. சரியா? அப்போ நான் செயல்படணும். ஒரு பக்கம் செயல்படும் போது காரியங்கள் நடக்கும், இன்னொரு பக்கம் நானும் அந்த ஒரு வளர்ச்சிக்குள்ளே வர வேண்டும். சரியா? வளர்ச்சிக்குள்ளனா ஆவியினால் நிரப்பப்பட்டு அது எப்படி செயல்படுவது? திரும்ப சொல்கிறேன், திரும்ப தெளிவாக சொல்கிறேன். ஆவியின் மண்டலத்தில் உங்கள் மூளை அறிவை வச்சு உணர்ச்சியை வச்சு செயல்பட்டால் அது தப்பாக போயிடும். ஆவியின் மண்டலத்தில் ஆவியின்படி நடங்க என்று என்ன சொல்லியிருக்குன்னா, என் ஒவ்வொரு எண்ணங்களையும் வார்த்தையை வைத்து நான் நிதானிக்க வேண்டும். சரியா? ஒரு எண்ணம் வருது வைத்து கொள்ளுங்க, அதை குறித்து வசனம் என்ன சொல்லுது அப்படி நான் பார்க்கணும். சரியா? பார்த்து வசனம் சொல்கிறபடி என்னுடைய எண்ணங்கள் சரியில்லைன்னா அதை சரி செய்து கொள்ள வேண்டும். புரியுதா? ஏன்னா இந்த ஒரு ரீதியில் தான் நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயம் பெற முடியும். இல்லை இது என் மூளை இது எங்கேயும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, எந்த காலேஜிலும் படிக்க முடியாது, எந்த புக்லேயும் படிக்க முடியாது. ஆனால் ஆவியானவர் வார்த்தையை கொண்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபம் பண்ணி வார்த்தையின் அறிவில் வளர்ந்து செயல்பட வேண்டும். சரியா? இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? அந்த 6 நாளைக்கு பின்பு 7ஆம் நாள். சரியா? 7ஆம் நாளில் அவளை கூட்டி கொண்டு வனாந்தரத்துக்கு போனான்னு சொல்லலை, ஒரு மலைக்கு போனான்னு சொல்லலை, உயர்ந்த மலைக்கு. சரி, யாரும் உயர்ந்த மலையில் இருக்க மாட்டாங்க. உயர்ந்த மலைன்னு சொல்லியிருக்கு. சரியா? உயர்ந்த மலைன்னா எந்த அளவு தெரில. எதற்கு சொல்கிறேன்னா, இங்கே ஒரு ரகசியம் இருக்குது. ஓய்வு அப்படின்னு 7ஆம் நாள் ஆண்டவர் ஆசை வச்சார். ரெஸ்ட். ஏன்னா நம்ம செயல்படுகிற விதமே அந்த இளைப்பாறுதலிருந்து செயல்படணும். திரும்ப தெளிவாக சொல்கிறேன், ஆவிக்குரிய ரீதியில் நான் செயல்பட வேண்டும் என்றால், அதிகாரம் செலுத்த வேண்டும் என்றால், இன்னைக்கு கவனிச்சிருக்க மாட்டீங்க, நான் அடிக்கடி ஆராதனையில் பண்ணுற விஷயம் அதுதான். பாடல் போகும், ஒரு கட்டத்தில் தெரியும் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே வந்துட்டேன்னு, அப்போ அதிகாரம் செயல்படும். கட்டளை இடுவேன் வியாதிகளுக்கு. ஏன்னா அந்த ஒரு மண்டலம் இருக்குது, இளைப்பாறுகிற நிலை. அங்கே டென்ஷன் ஆகாது, அங்கே நடக்குமா நடக்காதா அதெல்லாம் இருக்காது, அது நடக்கும். அந்த ஒரு நிலைக்குள்ளாக 7ஆம் நாள் ஓய்வு, தன் கிரியையை விட்டு. கிரியை எங்கே சொல்லியிருக்கு? மாம்சத்தின் கிரியை தான் சொல்லியிருக்கு. சரியா? ஆவியின் கிரியை சொல்லலை, ஆவியின் கனி சொல்லியிருக்கு கலாத்தியரில், மாம்சத்தின் கிரியை. அப்போ அந்த இதிலேருந்து நான் வரணும்னா, இங்கே இயேசு 7ஆம் நாளில் உயர்ந்த மலைக்கு அவர்களை கூட்டி கொண்டு போனார். உயர்ந்த மலைக்கு, அல்லது இப்படி சொல்லலாம், கீழே இருக்கிறது மாம்சம் சொல்லலாம். சரியா? உயர்ந்த நிலையில் செயல்படுவது ஆவின் மண்டலம் சொல்லலாம். சரியா? ஆவின் மண்டலத்தில், அல்லது புரியுற மாதிரி சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் மாம்சத்தில் ஃபிட் இல்லை, நம்ம யாரும். ஆனால் ஆவின் மண்டலத்தில் ஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நம்மை தகுதியாக்கினவர் அவர். ஆனால் நான் மாம்சத்தில் செயல்பட முயற்சி எடுத்தால் அது ஆபத்தில் முடியும். ஆபத்தில் இல்லாட்டி அது செயல்படாது. இப்போ புரியுதா? நிறைய பேர் மாம்சத்தில் செயல்பட முயற்சி எடுக்கிறதுனால தான் தடுமாறுகிறோம், பாவத்தில் விழுகிறோம், ஒரு வெற்றி இல்லை, வேற என்ன, ஒரு முழுமையில் செயல்பட முடியல, அற்புதங்களை பார்க்க முடியல, ஜெபிக்க சிரமப்படுகிறோம், வசனத்தை வாசிக்க சிரமப்படுகிறோம். நான் 1 2 3 4 5 இப்படி ப்ரோக்ராம் வச்சுட்டு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா, இதில் எந்த இதில் அவர் ஃபிட் ஆவார்? கொஞ்சம் யோசிங்க. 5 ப்ரோக்ராமும் நான் வச்சுட்டேன், அவருக்கு எந்த இது
இந்த 5 நான் நடத்துகிறேன் வச்சுக்கோங்க. அப்போ ஆவியானவர் எதில் உள்ளே வருவார்? வரமாட்டார். இது மாதிரி தான் நடக்குது. அதுக்காக அந்நிய பாஷையில் பேசிட்டா வந்துடுவார். சில இடங்களில் ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளே ஏற்படுத்தி கொண்டோம். அதனால தான், ஏன்னா வேதத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் இறங்குனா அங்கே நடந்த விஷயங்கள்லாம் பாருங்கள், சும்மா சாதாரண விஷயங்கள் இல்லை. அந்த இடமே அசைஞ்சது, பலத்த அசைவு இருந்தது, மக்கள் பாவ உணர்வு அடைந்தாங்க, அற்புதங்கள் நடந்தது, பட்டணமே மகிழ்ந்தது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். நம்ம இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஆவின் மண்டலத்தில் உங்களை ராஜாக்களாக வச்சுருக்காரு, சரியா? அந்த உயர்ந்த மலையின் அனுபவத்துக்குள்ளே போகும்போது அங்கே என்ன நடந்தது? 2ஆம் வசனம் வாசிங்க. இங்கே அவருடைய முகம், அவர் மறு ரூபம். இங்கே ஒன்றை சொல்கிறேன், என்ன நடந்துச்சு? இது வரைக்கும் அவங்க பார்த்த இயேசு வேற, இப்போ பார்க்குற இயேசு வேற. அல்லது இப்படி சொல்கிறேன், வெளியே இருக்கிற இயேசுவை பார்த்தாங்க, இப்போ உள்ளே இருக்கிற மகிமை வெளியே வந்துச்சு. ஏன்னா இதை புரியுற மாதிரி சொல்கிறேன். ஆவின் மண்டலத்தில் நீங்கள் செயல்படும் போது, அல்லது உயர்ந்த மலையின் அனுபவத்தில் செயல்படும் போது, உங்கள் ஆவின் மனிதன் எவ்வளோ வல்லமை உள்ளவன் என்பதை புரிந்து கொள்வீங்க. அது சாதாரண இது இல்லை. ஏன்னா இங்கே 3 விஷயம் நடந்தது. என்ன நடந்தது? மறுரூபமானார், அவருடைய முகம் கொஞ்சம் யோசிங்க, சூரியனை போல பிரகாசித்ததான். கொஞ்சம் யோசிங்க. பழைய ஏற்பாட்டில் மோசை தேவனை பார்த்தே அவன் முகத்தை பார்க்க முடியல மக்களால். அதனால் என்ன பண்ணான்? முக்காடு போட்டுட்டான். ஆனால் இங்கே சொல்லுது சூரியனை போல பிரகாசித்ததுன்னா கொஞ்சம் யோசிங்க, எந்த அளவு இருந்திருக்கும் அதனுடைய மகிமை. சரியா? ஏசு ஓகேனா உங்களுக்குள்ளே அதான் இருக்குது. அது வெளியே வரணும்னா அந்த உயர்ந்த மலையின் அனுபவம், அல்லது அந்த ரெஸ்ட், 7ஆம் நாள் ஓய்ந்த இடத்துல அந்த பிரசன்னத்துக்குள்ள, அவருக்குள்ள என்னைய குறிச்சே எண்ணம் இருக்கக்கூடாது. என்னை குறிச்சே எண்ணம் இருக்கக்கூடாது. இருக்கிற வரைக்கும் சுயதான் செயல்படும், அவர் செயல்பட முடியாது. அதுதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டேன். நான் மறிச்சிட்டேன்னா என்ன அர்த்தம்னா, நான் என்ற ஒரு விஷயமே அங்கே இருக்காது. அவர் தான் அந்த ஒரு நிலைக்குள்ளே வரணும். ஏன்னா இந்த சரீரத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் யோசிங்க. ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, இது பலவீனமான சரீரம், அறிவு குறைந்த சரீரம், என்ன நிறைய கட்டுப்பாடுகள் உள்ள சரீரம், சரியா? ஆனால் ஆவின் நிலையில் எதுவுமே இல்லை. அந்த நிலையில் செயல்படணும். அப்போ அந்த நிலைக்குள்ளே போவதற்கு அங்கே என்ன சொல்லியிருக்கு? கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவளை கூட்டிக் கொண்டு. ஒன்று இங்கே இப்படி கொண்டு வர்றேன். இங்கே இயேசு இருக்காரு, அவர் கூட 3 பேர் இருக்காங்க. இயேசுக்கு இந்த காரியம் நடக்குது. அவருடைய முகம் ரூபம் மாறுது, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்குது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சமாக மாறிடுது. வெளிச்சம் எப்படின்னா, உள்ள வெளிச்சம் இருக்குது, அந்த வெளிச்சம் அவருடைய வஸ்திரத்தை முழுவதுமாக நிரப்புது. சரியா? இங்கே தனித்து இருக்கும்படி உயர்ந்த மலையில், இதை ஒரு நிலைக்குள்ளே போகும்போது நீங்களும் அவர் மட்டும்தான் இருப்பீங்க. அங்கே அவர்கள் அந்த பிரகாசத்துக்குள்ளே போகலை, ஆனால் அதை பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இன்னும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படவில்லை. சரியா? ஆனால் அவர்கள் அதை அவங்க பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த அனுபவத்துக்குள்ளே போக முடியல. ஆனால் மோசையும் எலியாவும் அவரோடு
பேசுகிறதை அவர்கள் பார்த்தாங்க. அதே போல தேவன் பேசுகிற சத்தத்தையும் அவர்கள் கேட்டார்கள் அப்படின்னு இருக்கு. சரியா? இந்த 2 காரியம் அவங்க பார்த்தாங்க, அதே மாதிரி கேட்டாங்க. ஆனால் அவங்க அந்த அனுபவத்திற்குள்ளாக போகவில்லை. சும்மா பார்க்குறாங்க, கேட்குறாங்க, 2 விஷயம் தான் நடக்குது. ஆனால் இயேசு அந்த அனுபவத்துக்குள்ளே போனார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஒரு மண்டலம் தான் பரலோகத்தையும் உங்களையும் இணைக்கிற மண்டலம். எத்தனை வருஷம் இந்த உலக வாழ்க்கையிலேயே இந்த மண், மாணிக்கம், வேற என்ன பொண்ணுன்னு வருது, பொண்ணு, தங்கம், வேற என்ன வீடு, இதுலேயே இருக்க போகிறீங்க. அந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே போங்க. அது எங்கேயும் இல்லை, தூரமாக இல்லை, இங்கே தான் இருக்குது, கிட்ட தான் இருக்குது, உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஆனால் தனித்து இருக்கும்படி அவரோடு கூட நீங்கள் போகும்போது அந்த மண்டலம் திறக்கப்படும். அப்போ பரலோகம், மடித்து பரலோகத்துக்கு போவேன் அது இல்லை, இப்போ அதை பார்க்க முடியும். இப்போ அந்த அனுபவங்களுக்குள்ள செயல்பட முடியும். சரியா? அது ரியல், நிஜமானது. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நானும் பரலோகத்தின் பிரஜைகள். நான் பரலோகம் தான் என் பேச்சுன்னு சொல்லிட்டு அதையே நான் இந்த உலகத்தில் பார்க்காம இருந்தால் எப்படி? அனுபவிக்கணும். அந்த நிலைக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஆமென். அதுக்கு முன்னாடி சொன்னேன், ராஜாக்கள், ஆசாரியர்கள், அது எப்படி செயல்படும் சொல்லிட்டேன். அதிகாரத்தில் நம்ம பெருக 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 இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் வளர்ச்சி அடைய 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 அந்த அதிகாரம் உங்களிலிருந்து செயல்படும். நம்மளால் முடியாத விஷயங்கள் ஒன்றும் இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரங்களை வைத்து மனுஷன் செயல்படுகிறானா இல்லையா? ஒரு அதிகாரியாக இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும், அவனுக்கு இருக்கிற பவரை வச்சு, பண பலமாக இருக்கட்டும், ஆள் பலமாக இருக்கட்டும், அதிகார பலமாக இருக்கட்டும், அதை வச்சு நிறைய விஷயத்த நடத்துகிறான்ல இல்லையா? நடப்பிக்கிறான். இது உலகம். ஆனால் ஒரு விஷயம், இது காணக்கூடியவனும் நம்ம காணக்கூடாத உலகத்தில் செயல்படுறோம். இதை காட்டிலும் வல்லமை உள்ளது. அதை விட பெரிய பலன் இருக்குது, வல்லமை இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆள் பலத்தை வச்சு தான் செயல்பட முயற்சி எடுப்போம். ஏன்னா வர நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சொல்கிறேன். இப்போ ஃப்ரீயாக போயிட்டுருக்கீங்க, வந்துட்டுருக்கீங்க, வீடு இருக்குது, நிலம் இருக்கு, எல்லாம் பணம் இருக்குது, நினச்சா வாங்குறீங்க. போக 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 எல்லாம் கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா கடைசி நாட்களில் அது நடக்கும். நீங்கள் எங்கேயும் உங்கள் ஃப்ரீடமில் போக முடியாது. ஏன்னா உலகம் அந்த கிறிஸ்துவின் அரசாட்சிக்காக ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரே ஒரு வழி, நீங்கள் இப்போ எல்லாருக்கும் சாதாரண வாழ்க்கை வாழ தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், ஸ்கூலுக்கு போகணும், இதெல்லாம் சாதாரண வாழ்க்கை. இதுக்கு மேலே வாழ கற்றுக்கோங்க. உட்காந்து வேதத்தை வாசிங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு கேளுங்க. ஆண்டவரே, இப்படிலாம் நடக்குது, என் கண்களையும் திறந்துடலைங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக என்னை கொண்டு போங்க. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. பணத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுறா சொல்லுங்கள்? கவர்மெண்ட். சரியா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கட்டுப்படுத்துது. உங்கள் கையில் இருக்கிற பணம்லாம் செல்லாதுன்னு நாளைக்கு சொல்கிறான் வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு விஷயம் நான் எதற்கு சொல்கிறேன்னா, பணத்தை மட்டும் இல்லை, பணம் எதற்காக அவசியம்? முக்கியமான தேவை என்ன சொல்லுங்க? உணவு. அப்போ உணவுக்கான உங்கள் தேவைகளை பணமே இல்லாமல் எப்படி சந்திப்பதுன்னு கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா விவசாயம்னு ஒன்று இருக்குது,
அதே போல் வேறு என்ன சார்ந்திருக்கோம்? இப்போ பெட்ரோல் இதெல்லாம் இருக்குது. பெட்ரோல் நாளைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் வண்டியெல்லாம் எங்கே போடுவீங்க? இவைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும். முக்கியமாக பெட்ரோலியம் யார் கையில் இருக்குது? இந்தியாவில் ஒரு கட்டத்தில் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவாங்க. 1-2 பேர் இல்லாட்டி 5 பேர் முக்கியமாக, மிச்சம் எல்லாரும் அவங்கள சார்ந்து இருக்கிற நிலை. அதே போல் இப்போ விவசாய நிலம்லாம் எல்லாம் டேட்டா அவனுக்கு தெரியும். நிறைய லோட் பண்ணிட்டாங்க கம்ப்யூட்டரில், எங்கே நிலம் இருக்குது என்ன இருக்குது எல்லாம். என்ன ஆகும்னா போக போக இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த நல்ல விதை கொடுக்குறோன்னு சொல்கிறானே, உண்மையான விதையை எடுத்துருவான். எடுத்துட்டு போலி விதையை கொடுப்பான். கடைசியில் உண்மையான விதை அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கும், கவர்மெண்ட்டை மட்டும். வேறு எல்லா இடத்துலையும் இருக்காது. சில பேர் தப்பிச்சுக்கிடுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நடக்கிற விஷயங்கள் நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் கொண்டு வர மாதிரி கொண்டு வருவான். போக போக என்ன ஆயிடும்? அந்த ஒரு நிலை ஆயிடும். விதைகள் வேறு என்ன, அதே மாதிரி நான் இப்படி நிறைய விதங்களில் கட்டுப்படுத்தப்படும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, சரி நம்ம வேலைக்கு போகிற வரோம், பணம் வருது, சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம். நிறைய பேர் அப்படி இருக்காங்க, நாளைக்கு வந்தால் பார்த்துக்கலாம். இல்லை, சீக்கிரமாக இந்த ஆவின் மண்டலத்தில் செயல்பட கற்றுக்கோங்க. கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க அது எப்படி செயல்படும். 5 அப்பம் 2 மீனை நான் எப்படி 5000 பேர் கொடுக்க முடியும்? கேளுங்க, அவர் சொல்லி கொடுப்பார். ஏன்னா அவர் பண்ணார்ல. சரியா? இந்த 6 நாளைக்கு பின்பு 7ஆம் நாளில் அவர்கள் உயர்ந்த மலைக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் நடந்தது. இதை டெய்லி கேளுங்க. ஏசப்பா, எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை காமிங்க, வசனத்தை கொண்டு வெளிப்படுத்துங்க. சும்மா என் பணம் தேவை, என் பிரச்சனை, வேறு என்ன, என் வியாதி, இந்த லெவல்லே இருக்காதீங்க. மேன்மையானவர்களுக்கு நேராக உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். கொலோசியர் 3 இருக்குது, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்க, மேலானவைகளை நாடுங்க. சரியா? பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலையிலப்பா வார்த்தை குறித்து நான் சொன்னேன். 6 நாளைக்கு பின்பு இயேசு அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு போய் அங்கே ஒரு மறுரூபமாக்கப்படுகிற நிலை. அவருடைய முகம் சூரியனை போல மாறினது, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக வெளிச்சத்தை போல மாறினது. அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட, அது வரைக்கும் அவங்க பார்த்த இயேசு ஒரு மனிதனாக தான் இருந்தார். அற்புதங்களை செஞ்சார், உண்மைதான். அதிசயங்களை செய்தார், உண்மைதான். ஆனால் இப்போ அவர் முக ரூபம் மாறிற்று. அதே போல் இது வரைக்கும் எங்களை சரீர ரீதியாக பார்த்துட்ருக்கலாம். நாங்கள் சாதாரண மனுஷங்க மாதிரி தான் தோற்றம் அளிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ளாக கொண்டு போய் உண்மையிலேயே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அவங்க யார், அவங்களுக்குள்ள அந்த மகிமை எவ்வளோ பெருசு இருக்குது, எந்த அளவு இருக்குது என்ற அந்த பார்வையை, அந்த வெளிப்பாடை இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் கொடுத்து வருகிற காலங்களுக்கு ஏற்ப அவங்கள ஆயத்தப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு செல்வத்தை பற்று எல்லாம் உதறிவிட்டேன்.
சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமானவர். ஆண்டவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அவர் ஏற்கனவே யார் தான்? சூரியன் தான். தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடவுமானவர். அந்த உள்ள இருக்கிற இல்லாவிட்டால் அவருடைய மகிமையை இப்போ அவர் வெளியரங்கமாக்குறார். அப்போ அந்த மகிமையோடு தான் அவர் வாழ்கிறார் ஜீசஸ். ஆனால் வெளியே எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு யூதனாக ஒரு மனுஷனாக எல்லாரும் பார்க்குறாங்க. மற்ற மனுஷர்களை போல வாழ்கிறாரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு, எழுந்துள்ளாரு, எல்லாம் மற்ற மனுஷர்களை போல தான் பார்க்குறாங்க. ஆனால் அவர் யார் என்றால் தேவாதி தேவன். அவர் வேதம் சொல்லுகிறது அவருடைய மகிமைக்கு ஒப்பான மகிமை எதுவுமே இல்லை. மகிமை உள்ள தேவன். தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். ஆனால் அந்த வெளிச்சம் எங்கே இருக்குதுன்னா அவருக்குள்ளே தான் இருக்குது. அந்த வெளிச்சம் இப்போ கொஞ்சம் வெளிப்படுத்துகிறார், வெளியே வருது. இப்போ நமக்குள்ளே யார் இருக்காரு? ஏசப்பா இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர், பிதாகுமாரன் பரிசுத்த ஆவிய திரியேக தேவனும் நமக்குள்ளே தான் இருக்கிறார். அப்போ நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவரா? அவருக்குள்ள வெளிச்சம் இருக்கா? அவருக்குள்ள வல்லமை இருக்கா? அவருக்குள்ள அதிகாரம் இருக்கா? எல்லாமே இருக்குது. அப்போ அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, எனக்குள்ளேயே இயேசு இருக்கிறார். இப்போ யார் வெளிப்படணும்? நீங்கள் வெளிப்படணுமா? இயேசு வெளிப்படணுமா? இயேசு வெளிப்படணும். இயேசுடைய அதிகாரம், இயேசுடைய வல்லமை, இயேசுடைய மகிமை, இயேசுடைய அந்தஸ்து, இயேசுடைய எல்லா தன்மைகளும் வெளிப்படணும். என்ன செய்கிறது? பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாராம். அங்கே திராட்சரசம் குறைவுப்பட்டது. திராட்சரசம் இல்லைன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இயேசு சொன்னார், ஜாடியில் தண்ணீரை நிரப்புங்கன்னாரு. அவங்க தண்ணீரை நிரப்புனாங்க. அந்த தண்ணி திராட்சரசமாக மாறிச்சு. அவங்க எல்லாம் ருசி பார்த்து, இந்த ரசத்தை எங்கே வச்சிங்க இதுவரையிலும் என்று சொல்லி கேட்டு அது ஒரு அந்த குறைவு நிறைவாகி எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இப்போ யார் வெளிப்பட்டார்? திராட்சரசமாக வெளிப்பட்டுச்சு. இயேசு வெளிப்பட்டா. இயேசு வெளிப்பட்டான்னு என்ன அர்த்தம்? இயேசுவுக்குள் இருந்த அற்புதங்களை செய்யும் சக்தி வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள அற்புதங்களை செய்யும் சக்தியை உடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? சாப்பாட்டுக்காக, வஸ்திரத்துக்காக எதுக்கு கவலைப்படுறீங்க? அஞ்ஞானிகள் தான் தேடுவாங்க. ஆனால் நீங்கள் தேட வேண்டியதில்லை. நீங்கள் என்னை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க. என்ன தேடி வாங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றையும் தருகிற தேவன். அல்லேலூயா. வானத்தை ஞானமாக உண்டாக்குனாராம். அத்தனை மரம், செடி, கொடிகள், அத்தனை பறவைகள், மிருகங்கள் எங்கேருந்து தான் வந்துச்சு? எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் அவருக்குள்ளே தான் இருந்துச்சு. எல்லாம் அவருக்குள்ளே தான் இருந்துச்சு. அல்லேலூயா. எல்லாம் அவருக்குள் இருந்தது. சிருஷ்டிகள் அனைத்தையும் வார்த்தையின் வல்லமையினால் சிருஷ்டித்தார். அப்படின்னா அத்தனையும் அவருக்குள் அடக்கி வைத்திருந்திருக்கிறாரு. அதை அப்படியே உண்டாக கடவுள்னு சொன்னால் வெளியே வந்துச்சு. அல்லேலூயா. இப்போ நமக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பெரியவனாய் இருக்கிறார். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி பாருங்க. உண்மையாக மனம் திறந்து சொல்லிப்பாங்க, ஏசப்பா உங்கள் வீட்டுக்கு வருவார், உங்கள் உள்ளமாகிய வீட்டுக்கு வருவார். அப்போ தான் தெரியும். உங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டேன்னா சொல்லுவீங்க, எங்கள் பாஸ்டர் வந்துட்டான்னு. நான் வரலன்னா என்ன சொல்லுவீங்க? வரல. அது யாராவது சொல்லிக் கொடுக்கணுமா? இல்லை, உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி தான் ஏசப்பா உள்ளே வந்தால் உங்களுக்கே புரியும். யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்களே சொல்லுவீங்க, ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு, எங்கள் உள்ளத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா.
அதனோட ரியாக்ஷன் என்னன்னா என்ன வரும்? நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்களா? சாப்பாடு கொடுப்பீங்களா? சந்தோஷப்படுவீங்களா முதலாவது? இல்லாட்டா முகத்தை சுழிச்சிருவீங்களா? சந்தோஷப்படுவீங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி ஏசப்பா உள்ளே வந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று நடக்கும், உள்ள ஒன்று நடக்கும். அப்போ ஏசப்பா உள்ளே வந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளம் நமக்குள்ள வரும்பொழுது ஜீசஸ் வந்து ஒரு பாவ மன்னிப்பாக இருக்கலாம், பரிசுத்தத்தை குறித்த வாஞ்சியாக இருக்கலாம், ஜபத்துக்குரிய தாகமாக இருக்கலாம், கர்த்தரை தேட வேண்டும் என்ற அந்த அபாவமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நடக்கும் எனக்குள்ள. கர்த்தருக்கு பயப்படுற பயமாக இருக்கலாம், இல்லை தெய்வீக ஞானமாக இருக்கலாம், விசுவாசமாக இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம். ஏதாவது எனக்குள்ள உண்டாகும். அல்லேலூயா. நீ வளர 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 இயேசு உங்களுக்குள்ள பெரியவராக வளர 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 நீங்களும் அவரால் மாற்றப்படுகிறீர்கள். ஆமென். மாற்றப்படும் போது தான் ஆண்டோடைய முகம் உங்கள் மூலமாக பிரகாசிக்கும். அல்லேலூயா. என் மூலமாக பிரகாசிக்கும். அவர் பிரகாசமுள்ள தேவன், மகிமுள்ள தேவன். என் மூலமாக உங்கள் மூலமாக அவர் மகிமை வெளிப்படும். அப்போ வெளிப்படணும்னா வெளிப்படுது தான் தேவன் நம்மை அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளே கொண்டு போகிறார். எத்தனை பேர் கவலை மண்டலத்துக்குள்ளே இருக்கிறீங்க? மாம்ச மண்டலம் அது. இன்னும் வீட்டுக்கு போனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லையே, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது கர்த்தர் கிருபையினால. இல்லாட்ட வேறு ஏதாவது கவலையை போட்டு என்ன பண்ணீங்க? மனசுக்குள்ளே வச்சு அதையே சுற்றி சூழலை வச்சுக்கிட்டு அதையே சிந்திச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க. வசனம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என் மைண்டு எங்கேயோ போயிட்டு இருக்குது. நீங்கள் மாம்ச மண்டலத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு வார்த்தையாக பேசும்போது எத்தனை பேர் அதை உட்கொண்டீங்க? முதல்ல உங்கள் மைண்டுக்குள்ளே வரும், சிந்தைக்குள்ளே வரும், அப்புறம் உங்கள் சித்தத்துக்குள்ளே வரும், உங்கள் ஆவியில் அது பதிஞ்சு விடும். கர்த்தர் அது பதிய வச்சிருவார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் நான் அசாதாரணமான மனுஷன், எனக்குள்ள அசாதாரணமான இயேசு இருக்கிறாரு. இந்த சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் எனக்குள் இருந்து அவர் வெளிப்படுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆவியானவருடைய மண்டலத்துக்குள்ள எத்தனை பேர் வாழ விரும்புகிறீங்க? ஆவிக்குரிய மண்டலம், ஆவியாண்ட மண்டலம் இல்லை, ஆவிக்குரிய மண்டலம். ஆவியானவர் நம்மை நடத்துகிற அந்த மண்டலம். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நீங்கள் தேவனால் நடத்தப்படுகிறீங்களா? இல்லை உங்கள் மாம்சம் தான் உங்களை நடத்திட்டு போகுதா? இல்லை ஆவியினால் நடத்தப்படுறீங்களா? எப்போ காணா ஒரு கல்யாண வீட்டுக்கு ஏசப்பா போயிட்டான்னா ஆவியானவர் அவரை கொண்டு போனார். அல்லேலூயா. வனாந்தரத்துக்கும் கொண்டு போனார். ஆவியானவர் தான் கொண்டு போனார். எதுக்கு? சோதிக்கிறதுக்கு இல்லை, பிசாசு ஜெயிக்கிறதுக்கு. அங்கே வனாந்தரத்துக்கு அவர் கொண்டு போனார். அந்த வனாந்தரத்தில் அவர் ஜெயத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்தார். அல்லேலூயா. சில வேளை உங்களுக்கு வனாந்திரம் வந்துச்சுனாலும் ஜெயம் உங்களுக்கு உரியது தான். ஜெயத்துக்காக கர்த்தர் ஒருவேளை வனாந்திர சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரலாம். நீங்கள் அந்த இடத்துல ஜெயத்தை எடுத்துக்கொண்டவங்களா இருக்கணும். என் வாழ்க்கையில் சோதனை சோதனை, இந்த சோதனையே சொல்லி சொல்லி சோதனையில் வாழ்ந்து சோதனையிலே சாகாதீங்க. சோதனையை ஜெயிக்கிறவங்களா மாறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்திலையும் இயேசு ஜெயத்தை எடுத்தார். வாழ்க்கையுடைய அத்தனை சூழ்நிலைகளையும் என்ன கொண்டாரு? ஜெயத்தை எடுத்த. மாம்சத்தின் படியாக அல்ல, ஆவியின் படி அவர் ஜெயத்தை எடுத்தார். பாருங்க, சிலுவைக்கு போனோன்னா இயேசு சிலுவையில் தான் அரைஞ்சாங்க. சிலுவையில் தான் தொங்கிட்டு இருக்கிறாரு. யார் தொங்கிட்டு இருக்கிறாரு? உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் அகிலாண்டத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் தொங்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் மனுஷோட பாவத்துடைய விளைவை, மனுஷனுடைய பாவத்துடைய விளைவை அவர் ஏற்றுக்கொண்டார். பாவத்துக்கு தண்டனை இருக்குல்ல, அந்த தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தொங்கினார்.
ஆனால் சிலுவையில் தொங்கிக்கிட்டே இருந்தாரா? இல்லை. அவர் வேலை முடிஞ்ச உடனே அந்த சிலுவைக்கு போகும் முன்பும் சிலுவைக்கு பின்பும் தேவன் என்ன பண்ணனா, ஆவி மண்டலத்தில் பிதாவோடு இணைந்து அவர் செயல்பட்டு கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அதனால தான் அவரை பிடிக்க வந்தவன நிற்க முடியலை, கீழே தொப்பான்னு விழுந்துட்டான் அத்தனை பேரும். ஏன்னா அவருக்கு முன்னால் எவனும் நிற்க முடியாது. ஆனாலும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து சிலுவை வரைக்கும் சென்று மனுஷனுடைய பாவத்தை போக்குறதுக்கு பலியாகி எல்லா வேலையும் அவர் செய்து முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? மரணத்தை ஜெயமாக விழுங்கினார், மரணத்தை வென்றார். சொல்லுங்க, பாவத்தை வென்றார், சாபத்தை வென்றார், பிசாசை ஜெயித்தார். இப்போ ஒரு ஜெயங்கொண்ட ஒரு இயேசுவை தான் நாம் வழிபாணங்கி கொண்டு இருக்கிறோம். அதனால் இப்போ ஆவி ஆவிக்குள்ளாகும் போது ஆவி மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை கண்டு ஆவிக்குரிய அதிகாரம் உடையவர்களாக ராஜாக்களாக நம்ம ஆளுகை செய்யணும். எத்தனை பேருக்கு தெரியுது? பேதுருவை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டாங்களா? ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? ஜெபம் பண்ணாங்களா? யாரை அனுப்பினாரு? கர்த்தர் தூதனை அனுப்பி விடுதலை ஆக்கிட்டார். அல்லேலூயா. இப்போ என்ன அதிகாரம் செயல்படுது? தேவனுடைய அதிகாரம், உலக அதிகாரம். அந்த சூழ்நிலைக்குள்ள பேதுருவை தள்ளினாலும் ஜனங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தருடைய அதிகாரம் அங்கே வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய அதிகாரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படணும்னா நீங்களே அதிகாரியாக இருக்கிறீங்க. அதிகாரம் என்னன்னு தெரியாமல் இருக்கிறீங்க. அதிகாரத்தை நாம் வெளிப்படுத்த போகிறோம். தேவனோடு ஐக்கியப்படும் போது தேவனுடைய சாயலில் நான் இணைக்கப்பட்டு பெரிய காரியங்களை நான் செய்வேன். சொல்லுங்க, இந்த சின்ன நான் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள போகிறேன். என் சூழ்நிலைகள் அனைத்தின் மேலும் நான் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள போகிறேன். சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒன்றைக்கும் கவலைப்பட மாட்டேன், எல்லாவற்றின் மேலும் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள போகிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு துணைன்னு இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடினால கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த க்ளோரியஸ் டிரான்ஸ்பிகரேஷன், உயர்ந்த மலையின் அந்த மறுரூபமாகுதல், மகிமையான அந்த மண்டலம், மகிமையான அந்த மண்டலம், மகிமையான அந்த மண்டலத்தில் 3 பேரை மட்டும் அந்த உயர்ந்த மலையின் மேலே கூட்டிக் கொண்டு போய் அவர் மறுரூபமானார். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல மாறிச்சு. அவருடைய வஸ்திரம் வெண்மையா அப்படியே பிரைட்டனாச்சு. அவருடைய ஃபேஸ் எல்லாம் முழுசு சூரிய பிரகாசத்துக்கு ஒத்தது போல மாறிச்சு. அந்த மறுரூப மலையின் அனுபவம், 3 பேரை கூட்டி கொண்டு போன அனுபவம், அந்த ப்ரேயிங் சர்க்கிள் அல்லது அந்த மகிமையின் மண்டலத்தில் திளைப்பது, வாழ்வது. மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ள தங்கி இருக்கிறார். மகிமையின் ஆவியானவர் எனக்குள்ள தங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. மகிமையின் ஆவியானவர் என் மேலே தங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தலையின் மேலே உங்கள் கரங்களை வைத்து கொண்டு, மகிமையின் ஆவியானவர் என் மேலே தங்கி இருக்கிறீங்க, நான் உம்மோடு வாழுகிற அந்த மகிமையின் மண்டலத்துக்குள்ளாக நான் ஏறி போகணும், இங்கே ஏறி வா என்று சொல்லி யோவானுக்கு காட்சி கொடுத்து, ஓ ஆண்டவர் ஏறி வர சொன்னா நான் இன்னும் உனக்கு காண்பிப்பேன். மேலே ஏறதான் ஆண்டவர். ஓ ஹலமஹா தானால பஹாச கலபா. மனுஷனை பார்க்காதீங்க. ஓ ஹலமஹந்தலப ஷலபங்கத்தலரப ஹசியா கலபா திரமல ஹஷகரப கத்தலரப கஷந்தலபா ஓரப ஹஷகலப ஹந்தலபா. அவருடைய முகத்தையே பாருங்க. உங்கள் முகத்தை அல்ல, வேறு யாருடைய முகத்தையும் அல்ல. ஆண்டுடைய முகத்தை பார்க்கும்போதே ஒரு பிரகாசம் முகத்தில் வெளிச்சம் வீசும்.
உங்களுடைய வஸ்திரத்துல வெண்மை வரும், வர வர பிரகாசம் வரும், உங்க பாதையெல்லாம் பிரகாசிக்கும். நீங்க அவர் அளிக்கிற நன்மையினால திருப்தி அடைவீங்க. நேற்று தினத்துல ஆண்டவர் அந்த வார்த்தையை தந்தார். முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவாங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி அடைவாங்கன்னு சொல்லி அவருக்குள்ள அதிருப்தி கிடையாது, விரக்தி கிடையாது. அவருக்குள்ளாக அற்புதம். அவருக்கென்று ஒன்றை செய்யும் பொழுது நம் மூலமாக ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அற்புத அடையாளத்தினால வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். ஆனால் நம்ம தான் மேலானவைகளை நாடணும். நம்முடைய விஷன் எல்லாம், நம்முடைய பார்வையெல்லாம் மனுஷனே அல்ல. ஆண்டவர் நமக்குள்ள பொட்டன்ஷியாலிட்டியை கொடுத்திருக்கிறார். ஆனா விசுவாசத்தின் ஆவி இருக்கணும். செய்யக்கூடிய திராணி இருக்கணும். செய்ய திராணி இல்லாம போனா பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவரே சகலத்தை செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு அந்த ஹோல் ஆர்மரை தரித்து கொண்டீங்களா? செக் பண்ணுங்க. ரட்சணை என்ற ஹெல்மெட் வச்சிருக்கிறீங்களா? நீதி என்ற பிரஸ்ட் பிளேட் இருக்கிறதா? சத்தி என்ற பெல்ட்னால நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்களா? எவர் ரெடியா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தம் என்ற ஷூஸ் இருக்கிறதா? வசனம் என்ற அந்த போர்வாள் இருக்கிறதா? மேகம் ஆயத்தமாக இருக்கணும். யாரோ ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதன் அடிப்படையில் அல்ல, நீங்களே ஆயத்தமா இருக்கணும். இந்த ஹோல் ஆர்மரை நீங்க தரித்து கொண்டு இருக்கணும். தீர்க்க தரிசன புஸ்தகம், தீர்க்க தரிசன வசனங்கள். ஆனா அதுல இருந்து ஒன்றை கூட நீங்க எடுத்து போட முடியாது. ஒவ்வொன்றை உள் வாங்கி கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணக்கூடாது. ஆனா ஆண்டவர் மகா பெரிய தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசன மண்டலத்திற்குள்ள, அற்புத மண்டலத்திற்குள்ள திளைப்பதற்கு யார் ஒப்பு கொடுப்பது? இப்பவே ஒப்பு கொடுங்க. நான் அல்லவா உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர். நான் அல்லவா உன்னை விசேஷமாய் நான் உண்டாக்கி இருக்கிறேன். நான் அல்லவா உன்னை விசேஷித்து பார்க்கிறேன். நான் அல்லவா உன்னை எனக்கென்று நியமித்தேன். என்னை பார், என்னை நோக்கி பார். என்னுடைய பிரகாசம் தேவையில்லை என்று சொல்லி நீ ஓடாதே. என்னுடைய பிரகாசத்தை வாஞ்சி நீ என் சமூகத்தில் இருக்கும் பொழுது நான் உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன். என் வெளிச்சத்தை உண்மையில வீச பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நிறைய பேர் உங்களுடைய முகங்கள்ல ஒரு களை இல்லாம வந்திருக்கிறதா ஆண்டவர் காண்பிக்கிறார். உங்களுடைய முகம் செத்து போயிருக்கிறத, உங்களுடைய முகம் வாடி போயிருக்கிறத. அன்றைக்கு யோசேப்பு ஜெயில கிடக்கும் போது சொல்லி கேட்கிறாரு மற்ற கைதிகள்கிட்ட, உங்க முகம்லாம் வாடி போயிருக்கிறது என்ன? நீங்க இன்னைக்கு துக்க முகமா இருக்கிறது என்ன என்று சொல்லி போய் விசாரித்து கேட்டு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறார். அவங்க சொப்பனத்தை சொல்ல, ஏதோ ஒன்றை பார்த்து விட்டு எதையோ ஒன்ன நீங்க போக்கஸ் பண்ணி இருப்பீங்க. அதனால உங்களுக்கு துக்கமா இருக்கீங்களோ, அல்லது உங்களுடைய முகம் வாடி போகிறதோ, அல்லது வேறு முகமா இருக்கிறீங்களோ, அல்லது செத்து போன ஒரு நிலையில காணப்படுறீங்களா? உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி காணப்படுகிறது? ஆண்டவர் கேட்கிறார். இந்த வேளையிலும் ஆண்டவர் கேட்கிறார். இன்னொருடைய விசுவாசத்தை கொண்டு யாரும் அதுல நம்முடைய பயணத்தை தொடர முடியாது. அவங்கள பின்பற்றுறது நல்லதுதான். ஆனா விசுவாசத்தின் ஆவியை நம்ம உடையவர்களா இருக்கணும், திராணி உள்ளவர்களா இருக்கணும். சகலத்தை செய்து முடிக்கிற திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, தீங்கு நாள்ல அவனை எதிர்க்கும்படிக்கு உங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இருக்க கூடாது. மாம்சம் நம்ம முதலே பிரசங்கத்துல கேட்டுட்டோம். மாம்சத்துக்கு ஏற்றபடியான வார்த்தைகள், பேச்சுக்கள், மாம்ச மண்டலத்துல வாழுவது, இன்னும் வியாதி பேச்சு, பிரச்சனை பேச்சு, பெரிதுபடுத்துவது, எக்ஸாஜரேட் பண்ணுவது, எந்த காரியத்தை குறித்தும் பயப்படுவது, ஒரு சின்ன ஒரு பலவீனம் வந்தாலும் பயப்படுவது. ஆண்டவர் முதலாவது இந்த மாதத்துல, இந்த வருஷத்துல ஆரம்பத்துல, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உங்களோடு கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லி 365 நாட்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களை ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள ஆண்டவர் அழைக்கிறார். ஒப்பு கொடுங்க. முற்றிலுமா அந்த இன்னர் சர்க்கிள் முக்கியம்.
3 பேர் மட்டும் ஏன் கூட்டி கொண்டு போனார்? ஏன் இன்னைக்கு இங்க மெஜாரிட்டியை பார்க்க முடியல? மைனாரிட்டி தான் ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர்? ஆண்டவர் கேட்கிறார். ஊழியரோடு சேர்ந்து ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர்? ஊழியக்காரருக்காய் அவங்களுடைய பாதுகாப்பு சுகத்துக்காக பயன்படணும்னு சொல்லி கேட்கறது எத்தனை பேர்? நீங்க வளர்ச்சி இல்லாம இருக்கும் பொழுது நீங்க ஒரு விசுவாசி என்று சொல்லி சீஷரா மாறாம இருக்காதீங்க. சீஷரா மாறினா மட்டும்தான், மாறினவங்க தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் ரகசிய வருகையில. நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் கடந்த நாள்ல இரவுல எனக்கு அந்த காரியத்தை சொல்லி தந்தார். சாதா விசுவாசியா இருந்துட்டு, சாதாரணமா இருந்துட்டு, ஆர்டினரியா இருந்துட்டு, சீஷத்துவம்னா என்னன்னு தெரியாம இருந்தீங்கன்னா ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆண்டவர் ரகசியமா வர போறார். இதானும் சீக்கிரமா வரேன்னு சொல்றாரு. அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவர் ரிவார்ட் கொடுக்கும்படிக்கு வருகிறார். ஆனா நம்ம கிரியை எப்படி இருக்கிறது? உன்னுடைய கிரியை செத்த கிரியா இருக்கிறதா, வீண் கிரியா இருக்கிறதா? சோதித்து பாருங்க. உங்க விசுவாசத்தை சோதித்து பாருங்க. இப்பவே ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, உங்களோடு வாழ எனக்கு இந்த ஒரு வாழ்வை தந்திருக்கிறீங்க, ஒரு உயிரை தந்திருக்கிறீங்க. நான் உமக்கென்று வாழுவேனப்பா, உமோடு இணைந்திருப்பேனப்பா, உமோடு பேசுவேனப்பா, உமோடு ஏறி வருகிறேன் என்று சொல்றவங்க எத்தனை பேர்? ஏறி வா, இங்க ஏறி வா என்ற சத்தத்தை நான் கேட்கிறேன். இங்க ஏறி வா, இங்க ஏறி வா, என்னோடு நீ என்னோடு கலந்து உறவாடுவதற்கு ஏறி வா, ஏறி வா. நீ இறங்கி கொண்டிருக்கிறாய், இறங்கி போகிறாய். இறங்குகிறவனாய் இருக்காதே, நீ ஏறி வா என்று அழைக்கிறார். எத்தனை பேர் ஏறி வர ஒப்பு கொடுக்கறீங்க? அவருக்குள்ள மேல 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 என்று சொல்லி பாடுறோம். மேல மேல வர்றதுக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கறீங்க? பிள்ளைகளோ, வாலிப பிள்ளைகளோ, சிறுவர்களோ, பெரியவங்களோ, உங்களுடைய கையை உயர்த்தும்படி கேட்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஜெபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். பரிந்து பேசுறவங்க யார்? பரிந்து பேசுறவங்க யார்? என்னை அங்கீகரிக்கிறவங்க யார்? என்னை எஸ் என்று சொல்லி என்னை ஏற்றுக்கொள்றவங்க யார்? என்னோடு வாழ்றவங்க யார் என்று சொல்லி கேட்கிறார். என்னோடு பேசுறவங்க யார்? மோசையோடு ஆண்டவர் சிநேகிதனோடு பேசுவது போல பேசினார். ஆண்டவர் உங்களோடு பேசணும் அல்லவா? ஆண்டவர் எக்கால சத்தம் போல ஒரு சத்தத்தை தொனிக்க பண்ணி யோவானோடு பேசினா. ஒரு இறைச்சல் சத்தம் கேட்டுச்சு. எக்கால சத்தத்துக்கு பின்னால ஒரு சத்தம் கேட்டது, குரல் வந்தது. எவ்வளவு காட்சிகளை, எவ்வளவு வெளிப்படுத்தின புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். எவ்வளவு வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஆண்டவர் எழுது எழுது சொல்லு என்று சொல்லி சபைகளுக்கு சொல்ல வைத்தார். இன்றைக்கு சபைகளுக்கு சொல்லுகிறத, ஆவியானவன் சொல்லுகிறத காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி கண்ணீரோடு இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். உங்கள் அருகில வந்திருக்கிறார், உங்கள் நடுவுல வந்திருக்கிறார். யார் அதை ஏற்றுக்கொள்றீங்க? யார் அதை ஏற்றுக்கொள்றீங்க? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க, எழும்பி நில்லுங்க. உயர்த்தினபடியே அப்படியே எழும்பி நில்லுங்க. உங்களுக்காக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களுக்கு காது இருந்து நீங்க கேட்டீங்க? ஓ ஹலபா ஹதலபா ஷதலபா கதலபா இபாலா ஹதலபா ஷதரலபா கதலரபா. வானம் பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு ஆக்கியோன் எழுதி வைத்திருக்கிறார். ஓ, அவருடைய வார்த்தை ஒழியாது. தீர்க்க தரிசன வார்த்தைகளின் நிறைவேறுதல் வந்து கொண்டிருக்கிறது. அநேக காரியங்கள் நிறைவேறுதல பார்க்கிறோம். நிறைவேறி கொண்டிருக்கிறது. சம்பவிக்க போகிறவைகள் உண்டு. ஆவி மனவாட்டி வா என்று சொல்லி மனவாட்டியை நீ வா என்று அழைக்கிறார். நயம் காட்டி உன்னை அழைக்கிறார். நீ ஏன் வராமல் இருக்கிறாய்? உன்னோடு பட்சமாய் பேசினாலும் கீழதான் போவேன் சொல்றவங்க தயவு செய்து உட்கார்ந்துக்கோங்க. கீழதான் நான் பாப்பேன்னு சொல்லாதீங்க. பன்றியானது கீழே குனிஞ்சுதான் நடக்கும். அதனுடைய படைப்பே அப்படி. நம்ம மேல் நோக்கி பார்க்கிற பார்வை உள்ளவங்களா இருந்தோம்னா
அந்த உயர்ந்த மலையின் சிகரத்துல ஏறுவோம். ஏறிவான்னு சொல்ற அந்த குரல் உங்களுக்கு கேட்கும். உங்க ஆவிக்குரிய காது திறந்திருப்பதாக. இப்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய காதை திறக்கிறார், உங்களுடைய ஆவிக்குரிய கண்ணை திறக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய கண்களும் திறக்கப்படுவதாக. உங்களுடைய அதிசயங்களை பெறுவார்களாக. அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கட்டுகளில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது கர்த்தர் கட்டுண்ட உங்களை விடுதலை ஆக்குகிறார். கட்டுகளோடு காவலோடு போக கூடாது. ஒரு இருட்டின் ஆவியை கிரிய செய்யக்கூடாது. அந்தகாரத்தின் ஆவி இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே ரெபியூக் பண்ணுகிறோம். கனியற்ற கிரிய, பேரன்னஸ், வளர்ச்சியற்ற தன்மை, முன்னேற்றத்தை கெடுக்கிற தன்மைகள் எல்லாம், அந்த ஆட்டிடியூட்ஸ், அந்த மனோபாவம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக, நீங்கி போவதாக. திறக்கப்பட்ட ஒரு மனம் உண்டாவதாக. மறைந்திருக்கிற உன் வாழ்க்கை ஏன் மறைந்து மறைந்து காணப்படுகிறாய், ஏன் ஒளிந்து ஒளிந்து காணப்படுகிறாய் என்று சொல்லுகிறார். நீ மனம் திறந்து என்னோடு பழகு மகளே, பழகு மகனே, என்னோடு ஒரு வார்த்தை பேச மாட்டாயா? உனக்காக நான் காத்திருக்கிறேனே. விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று சொல்லி நான் ஆச்சரியப்படுகிறேன். உங்களில விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று சொல்லுகிறார். பரிந்து பேசுகிறவன் இல்லை. நீங்க ஆவியில ஜெபித்து பழகணும். அல்லது உண்மையில பேசி பழகுங்க. மனம் திறந்து அவரோடு, மனம் திறந்து எத்தனை பேரோடு பேசுறீங்க அதல்ல, அது இம்பார்ட்டன்ட் அல்ல. மனம் திறந்து அவரோடு, மனம் திறந்து அவரோடு. அப்பதான் உங்க முக்காடு நீங்கும், உங்க வெயில் நீங்கும். ஓ ராகபாரியா சதாலியா கபாரியா சதாரியா ரிபாலபா ஷகலபா. நீங்களே முக்காடு போட்டு கொண்டவங்களா இருக்கிறீங்க. அந்த வெயில் நீக்கப்படணும். நீங்களே மறைந்து காணப்படுவதன் ரகசியம் என்ன? ஏன் மறைந்திருக்கிறீங்க? தன்னை மறைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க வாசிக்கலையா? உங்களை மறைத்து கொள்ளாதீங்க. உங்களுடைய முகம் நான் உங்களை அற்பமான நிலையே, ஏன் என்னோட நீங்க கிட்டி சேரல? இன்னும் ஏன் என்னோட கிட்டி சேர மாட்டேங்கிறீங்க? நான் எவ்வளவோ பேசியும் நீங்க ஏன் கிட்டி சேரவில்லை? ஏன் என்ன துக்கப்படுத்துறீங்க என்று ஆண்டவர் கேட்கிறார். தள்ளி தள்ளி போடாதீங்க, தள்ளி தள்ளி போடாதீங்க. உன்னை தள்ளலையே, என் கிருபை உன்னை விட்டு விலக்கலையே. உபத்திரவத்தை கூட நான் அற்பமா என்னலையே, சீப்பா என்னலையே, அலட்சியமா என்னலையே. நீயே என்ன அலட்சியம் பண்ணுகிறாய், அசட்டை பண்ணுகிறாய். அற்பமா என்னங்கிறது என்ன? ஒருவரை குறித்து அற்பமா எண்ணாதிருங்கள், அற்பமா எண்ணாதிருங்கள். அப்போதான் என்னுடைய வார்த்தையை நீங்க அற்பமா எண்ண மாட்டீங்க. என்னுடைய வார்த்தையை அற்பமா எண்ணாதீங்க. என் சமூகத்துல காத்திருக்கிறத அதை சீப்பா எடுக்காதீங்க. இது சீப்பா உங்களுக்கு கிடைச்ச நேரம் இல்ல, இது வெளியேறப்பட்ட நேரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது வெளியேறப்பட்ட நேரம், இது precious time என்று சொல்லுகிறார். யாரு விசுவாசத்தோடு இருக்கிறீங்களோ, யாரு இந்த வல்லமையின் மண்டலத்துக்குள்ள வந்துட்டீங்களோ, யார் புரிந்து கொண்டு எஸ் லார்ட் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தீங்களோ, அவங்களுக்கு ஆண்டவர் இந்த வேளையில ஒரு அற்புதத்தை செய்கிறார், அற்புதத்தை செய்கிறார். உள்ளும் புறமும் அற்புதத்தை செய்கிறார். உள்ளும் புறமும் ஒரு விடுதலை உண்டாகிறது. ஒரு இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம், ஒரு கிரியேட்டிவ் மிரக்கிள் நடக்கிறது, ஒரு கிரியேட்டிவ் மிரக்கிள் நடக்கிறது. புதிய லங்ஸ் வைக்கிறார், புதிய ஹார்ட் அவர் கிரியேட் பண்ணுகிறார். உன்னால முடியாததுதான், நீ நம்ப கூடாததுதான்,
ஆனா நம்பி விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணு. உனக்கு எலும்பு தேய்மான கிடையாது. உன் எலும்புகளை நான் நினமுள்ளதாக்குகிறேன் என்று சொல்லுகிறான். முதலாவது நினம் கொழுப்பை உண்டது போல உன் ஆத்துமாவை திருப்தியை பெற்றுக்கொள். திருப்தியை ரிசீவ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு திருப்தியே கிடையாது, அதிருப்தியோடு வந்திருக்கிறீங்க. உன் ஆத்துமாவில் நினத்தை கொழுப்பை உண்டது போன்று திருப்தி வரட்டும். ஓ ராகாதால பஷதால பகதால பகதாலபா. புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசித்து புதிய நவமான பாஷையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹாதாத்தை தோட்டோ மக்கச்சோ மக்கச்சோ பக்கச்சோ அபேஷிகே பீனே கபாலபா இபாபால பகபால பகதால பகதால பகசதலரபா. ஒரு அக்கினி 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 ஒரு அக்கினி மதில் உங்களை சுற்றி இருக்க கேளுங்க. ஹஷி தே தாட்டா தாபாலபா தாலபா தீபாலபா கதலபா. அப்ப நான் உன்னை டச் பண்ணாது, உன் பக்கத்துல வர முடியாது, உன்னை தொடாது. பாபா 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 தீபா பாபா லாபா ஷபா கலபா கதலரபா. Thank you Jesus. பேசிக் கொண்டிருந்தா எத்தனை பேர் அதை அங்கீகரித்தீங்களோ அவங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க. தொடர்ந்து தேவ மகிமை நம்முடைய சபையில் நடுவில் தொடர்ந்து விளங்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வந்த ஜனங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் அவர்கள் கேட்ட வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து நம்முடைய மகிமை அவர்கள் காணும்படிக்கு தங்கள் வாழ்க்கையில் அவங்க முகம் பிரகாசிக்கும்படி தொடர்ந்து நீங்கள் அனுக்கிரகம் செய்வீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து நம்முடைய கிருபை ஒவ்வொருவருடன் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இன்று சதா காலம் இருப்பதாக. ஆமென்.